அப்புறம் போராடுறேன். அதுல என்ன சட்டம் கொண்டாந்து தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த எரிவாயு குழாய் வெடிப்பு ஏற்பட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நிலத்தின் உரிமையாளரே அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஐயோ, நிலத்தையும் கொடுத்துட்டு தூக்குல வரதுமா? அப்பதான் எச்சரிக்கிறான். சீமா ஓடியா ஓடியா அப்படின்னு போய் அடிச்சு குழாயை பறிச்சு அங்க தூக்கி போட்டு சண்டையை போட்டான். எப்படி இருக்கு பாருங்க. கையெழுத்து போட்டது யாரு தெரியுமா? நம்ம ஐயா தான். நம்ம ஐயா கலைஞர் ஐயா தான் கையெழுத்து போட்டது. எப்படி தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில இருந்து பெங்களூருக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போகுது இந்த எரிவாயு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் இல்ல. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலைக்குள் குழாய். இந்த தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு போற வரைக்கும் என்னுடைய நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி விளை நிலத்துக்குள்ள குழாய். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலையில குழாய். இப்ப இங்கெல்லாம் சாலையில தேசிய நெடுஞ்சாலை ரோட்ல போட்டு இங்கிருந்து இங்க ரோட்ல போட்டு இங்கேண்டா என் வயல்ல போடுறாங்கன்னா அவன் சொல்ற விளக்கணும் தெரியுமா? கேரளாவில் அப்படி போட முடியல, ஏன்னா அது சமதளமா இல்ல. கர்நாடகாவில் அப்படி போட முடியல, ஏன்னா சமதளமா இல்ல. தமிழ்நாடு சமதளமா இருக்கு, ஏன்டா நாங்க சமதளமா இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாடா? எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. அப்ப அங்க கையெழுத்து போடுறவங்க சொல்லியிருக்கணும், கேரளாவில இருந்து இங்க எப்படி கொண்டு வரியோ அதே மாதிரி அப்படியே சாலை வழியே கர்நாடகா கொண்டு போன்னு சொல்லிட்டு ஒரு போட்டுக்கணுமா இல்லையா? சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் பெண்டி அப்படி இருக்கு. நியூட்டன் ஆய்வு என்ன தெரியுமா? மலையை குடஞ்சு ஆய்வு செய்யறது. 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகப்பானா மலையை. எப்படி இருக்கு? இயற்கை தமிழர்கள் கொடுத்த பெரிய வரமா இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அதுல கை வச்சு அடைக்கிறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? கையெழுத்து போட்டு விட்டாங்க கமிஷன் புரோக்கர்ஸ், நாங்க வக்கற்றவங்க கத்திரிக்கோட. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் எங்கேயுமே மலை இல்லையா? இருக்கு. அங்கேயா நீட்டு நாய் பண்ணல? இருக்குன்னா அங்க அவங்க அப்பா ஆளா இருக்கான்ல, காவலுக்கு இருக்கான். இங்கே அனாதை போய் மக்கள் கையெழுத்து போட்டான். போட்ட உடனே இப்ப குடையிறான். என்ன சொல்றான் அந்த ஆய்வு அறிஞரே? சொல்றான் 1,00,000 டன் எடையுள்ள தூசு மண்டலம் காட்டுல கலந்துருங்க. தூசு 1,00,000 டன் எடையுள்ள தூசு காட்டுல கலந்துருங்க. நான் இப்ப சுவாசிக்கிறதுலே புற்று வந்துருது, ஈரக்குலையில எல்லா நோயும் வந்துருது. அப்ப அந்த தூசை சுவாசிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த கல்லையெல்லாம் எடுத்து என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டேன். உடனே ரோடு போட்டுருவான். அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க? அவ்வளவு நல்லவங்களா? அது அந்த திட்டம் அது முடிஞ்சு. அணுல அது முடிஞ்சு. அது போராடி அது கண்டுக்கல. இப்ப ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எங்க அப்பா இருந்து தடுத்து வச்சாரு. மீத்தேன்னா இவங்க கேள்வி தெரிஞ்சுக்கிச்சா மீத்தேன்னா என்னன்ட்டு. ஹைட்ரோ கார்பன் செல் எரிவாயு எல்லாம் ஒண்ணுதானடா. இது பேர் வெவ்வேறு சுரையில எடுக்கிற முறை என்னன்னா ஒரே முறைதான். நாங்க இலவசத்தை எதிர்த்து பேசிட்டு இருந்தோம். உடனே அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர். என்னது விலை இல்லைன்னா எப்படி? நீங்க வாங்கும் போது விலை இல்லாம தந்துடுறானா? எப்படி இருப்பாரு? பேரை மாத்திரு. மீத்தேன் சத்தம் போடுறான், மீத்தேனை எதிர்க்கிறான்னா ஹைட்ரோ கார்பன் அது வேற இது வேறங்க. இங்க வாங்குங்க, ரெண்டும் பூமி குறைஞ்சு உள்ள போய் எடுக்கிறானுங்க. ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம ஊர்ல அந்த குழாயை பதிச்சு ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு அது கருப்பா இருக்கிற ஒரு மண்ணத்துக்கு ஊத்திட்டான், ஒரு கழிவு. இப்ப மழை பெஞ்சு தண்ணி பெருகி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கழிவை எங்கே கொண்டு போடும்? தூக்கிட்டு போய் நிலத்துல போடும், நிலம் நாசமா போகும். இதுதான் நடந்துச்சு சோமாலியால. 1900 இப்ப இன்னைக்கு உலகத்திலே பஞ்ச நாடு, உலகத்திலேயே வறுமை, உலகத்திலே கொடுமையான வறுமையை பஞ்ச பிரதேசமா இருந்து சந்தித்துக் கொண்டிருக்க நாடு சோமாலியா. எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடக்கும். பாத்தீங்கன்னா 1960 உலகத்தின் சொர்க்கமா இருக்குது அந்த சோமாலியா. பச்சை பசேரன் இருக்குது. நம்ம நெடுவாசல் கதிராமங்கலம் போல. இப்ப கதிராமங்கலம்னா நீங்க பாத்தீங்கன்னா நெல்லை எடுத்துட்டு வைக்கோல கொண்டு வச்சு கூரை மேலவன் நெல்மணியோட கதிரோட கொண்டு போய் கூரை மேஞ்சதுனாலேயே அது கதிரா மங்கலம் என்று காரண பெயர் இருக்கு. இன்னைக்கு கம்பர் கம்பராமாயணம் எழுதி ஒரு சிறந்த இதிகாசத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த கம்பன் நம்ம பாட்டன் சடையப்பல் வல்ல இல்லன்னா கம்பன் இல்ல. அந்த சடையப்ப வள்ளலின் ஊர் தான் கதிராமங்கலம். கடல்ல மூழ்கிதான் முத்தெடுத்திருக்கான் நம்ம பாட்டனும் முப்பாட்டனும். கண்ணலில் கரும்பை வளர்த்து அதன் மொழியில முத்தெடுத்திருக்கான் நம்ம பாட்டங்க. அப்ப கதிராமங்கலத்தை சொல்லும் போது சொல்றான், சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுன்றான். அவ்வளவு செல்வ செழிப்புள்ள என் நிலம் இன்னைக்கு தண்ணி நஞ்சா போய் கிடக்கு.
இதை குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, வேளாண்மை செய்ய முடியாது. இதை பாக்குறீங்க, இப்படி குளிக்க விட்டா பாருங்க எப்படி போடுதுன்னு. இந்த பாருங்க, ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, குபு குபு குபுக்குன்னு வெடிச்சு குழாயில வருது, விளல் நெருப்பும் புகையுமா வருது. இவன் சொல்றான் ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறான். அவன் வீட்டுக்குள்ள போந்தா தானே அது பிரச்சனை இருக்காது. வருது, அவன் சொல்றான் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைங்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் நமக்கு தான். அதுல ஒரு திண்டு சொல்றாரு, இந்த தண்ணீரை பிடிச்சு அப்படியே காய வச்சிட்டீங்கன்னா சிமெண்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த பாதிப்பும் வராது என்றால் என் நிலத்தின் நீர் இந்த நிறத்திற்கு வர காரணம் என்ன? என்ன காரணம்? சாதாரண குடிநீரின் அந்த திடப்பொருள் அளவு 500 மில்லிகிராம் தான் இருக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணீரினுடைய திடப்பொருள் அளவு 1445 மில்லிகிராம் இருக்கு. இது பயன்படுத்தவே கூடாது. இந்த தண்ணீர் நாசமாயிடுச்சு, அவ்வளவுதான். இது ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இந்த நிலை வருவதற்கு முன்பு நாம் எச்சரித்துக் கொள்ளணும். இப்படித்தான் உலக வல்லாதிக்க நாடுகள் வளர்ச்சி வளர்ச்சி என்று சோமாலியாவுக்கு போய் ஆசை வார்த்தை காட்டி ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், மீத்தேன் எடுப்போம் என்று போய் இது போன்ற திட்டங்களால அந்த நிலத்தையே நாசமாக்கி இன்றைக்கு விளைச்சலுக்கு பயன்படாத ஒரு நாடு என்று ஆக்கி பஞ்ச பராரிகளாக அந்த மக்களை ஆக்கி மனிதர்களே உண்டு கொண்டிருக்கிறார். இங்க படிச்ச பிள்ளைங்க இருக்கிறீங்க, சோமாலியா என்று தட்டி பாருங்க. மேசையில, சாப்பாட்டு மேசையில, குழம்பு சட்டியில மனிதன் கை வச்சிருக்கு. அடுப்புல ஒரு பொம்பளை மனித மண்டைய வேக வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இவங்க வளர்ச்சின்னு காட்டி அந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதேதான் வெனிசுலா அதிபர் சாவேஸ் அவர்கள் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதுன்னு கொண்டு வந்தார். அமெரிக்க எண்ணெய் கிணறுகளை கூட அரசுடைமையாக்கினார். ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபா, ஆனா சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். அதேதான் இங்க இருக்கும். இவன் எரிவாயு எடுத்துக்கொண்டு வச்சிருப்பான், விளைய வைக்கிறதுக்கு நிலம் இருக்காது, ஆக்கி சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருக்காது.